தமிழக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமா அப்படின்றது கற்பனை கதையோ இல்லை நிஜ கதையோ கையில் எடுத்துக்கிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையும் தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டு ஒரு இயக்குனர் என்ன நினைக்கிறாரோ அதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்கள் விரும்புகிற வகையில் கொண்டு போய் சேர்க்கறது தான் சினிமா. இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். சினிமா அப்படின்றது யாரோ ஒரு சில நபர்கள் உருவாக்கின ஒரு கற்பனை உலகம் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட மக்கள் ஏன் தான் சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்ணி அந்த திரைப்படங்களை போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில் 1008 பிரச்சனை இருக்கும். குடும்ப பிரச்சனை, வேலை பிரச்சனை, கடன் பிரச்சனை இப்படின்னு 1008 பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைலாம் மறந்து ஒரு 3 மணி நேரம் தன்னிலே மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சினிமாவை பார்க்க போறது. அதே மாதிரி தனக்கு பிடிச்ச ஹீரோவோட திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, இல்ல நம்மளும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம், அதனால நம்ம போயிட்டு ஒரு திரைப்படத்தை ஒன்னா பார்க்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால தான் அந்த திரைப்படங்களை போய் மக்கள் பார்க்கறது. இதுல முக்கியமான ஒரு விஷயம், அவங்க எல்லாருமே தான் உழைச்ச பணத்தை செலவு பண்ணி தான் ஒரு படத்தையே பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் பார்க்க வர மக்களுக்கும் சரி, ரசிகர்களுக்கும் சரி, அந்த திரைப்படத்தோட படக்குழுவினர், முக்கியமா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மக்களுக்கு நல்ல படத்தை கொடுத்து அவங்கள வந்துட்டு சந்தோஷமா என்டர்டைன்மெண்ட் பண்ணி அனுப்பணும். இது அவங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. இதை நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில இயக்குனர்கள் பேசும்போது அந்த இயக்குனருக்கான அந்த பொறுப்பு அப்படின்றத சுத்தமா மறந்துட்டு ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் ஒரு சில இயக்குனர்கள் பேசுறாங்க. சமீபத்துல ரஜினி சார் நடிச்ச லால் சலாம் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகி நம்மள என்ன கொடுமை பண்ணுச்சு அப்படின்றது ரொம்பவே நல்லா தெரியும். ஏன்னா அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளே, மேக்கிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு மேக்கிங்காக தான் லால் சலாம் திரைப்படமே இருந்தது. அந்த படம் ரொம்ப மோசமான ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப மோசமான ஒரு மேக்கிங். அந்த படம் பார்த்த எல்லாருமே ஏன் தான் அந்த படத்தை பார்த்தோமோ அப்படின்ற ஒரு ஃபீலை உருவாக்குச்சு. அந்த படத்தை நாமளும் காசு கொடுத்து பார்த்துட்டோம். படமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளாப். இப்போ சமீபத்தில் அந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு நான் சரியா ஸ்கிரீன் பிளே எழுதாதான் காரணம், நான் சரியா மேக்கிங் பண்ணாதான் காரணம் அப்படின்றத அவங்க கடைசி வரையும் ஏத்துக்கவே இல்லை. அவங்களோட ஸ்பீச் பார்க்கும்போது காமெடியாகவும் கடுப்பாகவும் ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு பர்சன் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க அந்த இன்டர்வியூலேயே பேசியிருந்தாங்க. அவங்க அந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு பல காரணங்கள் சொன்னாங்க. அதுல ஒரு காரணமா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்துல நாங்க 21 நாள் ஷூட் பண்ணி வச்ச ஒரு ஃபுட்டேஜ் இருக்கிற ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆயிடுச்சு. அதனால வேற வழியே இல்லாம ஏற்கனவே எடுத்த கொஞ்சம் சீன்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி இப்படின்னு மாத்தி ஷஃபிள் பண்ணி எடிட் பண்ணி தான் இந்த படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இல்லைன்னா அந்த திரைப்படம் சூப்பரா வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஹார்ட் டிஸ்க் மிஸ் ஆனது ஒரு காரணமா சொல்றாங்க. அதாவது இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, நான் எடுத்ததுலேயே அந்த 21 நாள் மட்டும்தான் நல்ல சீன்ஸ் எடுத்தேன், மற்ற எதுவுமே நல்ல சீன்ஸ் கிடையாது. அந்த நல்ல சீன்ஸ் எல்லாம் மிஸ் ஆனனால தான் இந்த லால் சலாம் படம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் காணாம போச்சு. எங்களுக்கு ஷூட்டிங்கோட ஃபுட்டேஜ் ஃபுல்லாவே எங்களுக்கு கிடைக்கல. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஃபுட்டேஜ் இருந்ததோ அதை வச்சு திருப்பி ரீஎடிட் பண்ண ஆரம்பிச்சோம் படத்தை. அந்த காரணத்தினால சில விஷயங்கள் பெரிய காம்ப்ரமைஸாக தான் இருந்தது. அவங்க சொல்ற மாதிரி அந்த 21 நாள் ஃபுட்டேஜ் காணாம போயிருந்தாலும் கூட அட்லீஸ்ட் மீதி இருக்கிற சீன்ஸாவது நல்லா இருக்கணும். ஆனா அந்த படத்துல எந்த ஒரு சீனுமே நல்லா இல்லை அப்படின்னும் போது அந்த 21 நாள் ஃபுட்டேஜ் மட்டும் நல்லாவா இருந்திருக்க போகுது. அடுத்து அவங்க சொன்ன ரீசன், என்னால இவ்வளவு பெரிய கதையை 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியல, எனக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த கதையை நான் ஆஹா ஓஹம் சூப்பரா சொல்லியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கதையை 2 hour 20 minutes சொல்றதுன்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்தது எனக்கு. ஸோ அது எனக்கு டைம்ன்றதை கொடுத்துருந்தா நான் 2 hour 40 minutes இந்த படத்தை வச்சிருப்பேன். ஸோ அது எனக்கு ஒரு ஃபிலிம் மேக்கரா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். இது ரொம்ப மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஸ்பீச் தான். ஒரு படத்தோட இயக்குனருக்கு தான் அந்த திரைப்படம், எனக்கு இந்த திரைப்படத்தோட கதையை சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் தேவைப்படும், அதனால நான் இவ்வளவு நேரம் அந்த படத்தை எடுக்க விரும்புறேன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் தான் அந்த முடிவே பண்ணணும். ஆனா யாரோ இந்த படத்தோட இயக்குனர் மாதிரியும் இவங்களுக்கும் அந்த இயக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரியும் எனக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நான் சூப்பரா சொல்லியிருப்பேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது ஒரு சரியான ஒரு பேச்சே கிடையாது. இன்னொன்னு, இவங்க ஒரு அறிமுக இயக்குனர் கிடையாது. இவங்க ஏற்கனவே திரைப்படங்கள் எடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் லைக்கா, இன்னொன்னு இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார், அவரோட பொண்ணு அப்படின்றதுனால ரஜினி சார் சொன்னா அந்த தயாரிப்பு நிறுவனம் கேட்காம இருக்க போறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்கு படம் எடுக்கிறதுக்கான டியூரேஷனே எனக்கு அந்த தயாரிப்பு நிறுவனம் தரல அப்படின்றது ஒரு மெச்சூரிட்டியே இல்லாத ஒரு ஸ்பீச்சா தான் இருக்கு. ஏன்னா இவங்க சக்தியா இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கதையை எடுக்கல. இவங்க எடுத்ததே ஒரு டுபாக் ஒரு கதை. இதுக்கு எனக்கு இவ்வளவு நேரம் டைம் கொடுக்கலன்றதுனா ஊரை ஏமாத்துற கதை தான். அடுத்தவங்க சொன்னதான் இன்னும் ஹைலைட். இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கதை முழுக்க அவர் மேலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க.
ஆக்சுவலாக இந்த படம் ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்றாங்க, இந்த படத்துல விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் தான் ஹீரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும்போது நாமளே பார்த்தோம், கெஸ்ட் ரோல் அப்படின்னு சொன்ன ரஜினி சார் படம் முழுக்க வந்திருந்தாரு. இதில் அவங்களே ஒரு வார்த்தை சொல்றாங்க, கமர்ஷியலுக்காக சூப்பர் ஸ்டாரை ஆரம்பத்திலே காட்ட வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த கமர்ஷியலுக்காக அப்படின்னு சொன்னாங்களே, அது வேற ஒன்றும் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அதாவது அவரை காமிச்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றத அவங்களோட மோட்டிவாவே இருந்திருக்கு. மொய்தீன் பாய் அப்படின்றவரை வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு 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 நிலைமை இருந்தது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஜினி சாரை காமிச்சதுக்கு அப்புறம் கதை எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தரை காட்டினதுக்கு அப்புறம் கதை எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது. இவங்க என்னமோ ஒரு உலகளாவிய திரைக்காவியத்தை எடுத்தா மாதிரியும் அதுல ரஜினி சார் உள்ள பூந்தா மாதிரியும் இவங்க கதை விட்டுட்டு இருக்காங்க. இவங்க எடுத்ததே ஒரு உப்மா திரைப்படம், அதுல தேவையில்லாம ரஜினி சாரை வேற உள்ள இழுத்து அவர் அசிங்கப்படுத்தி தான் அமைச்சிருக்காங்க. இதுக்கு என்னமோ வந்துட்டு ரஜினி சார் வந்ததுக்கு அப்புறம் கதையே ஆஹா ஓஹோன்னு மாறிடுச்சுன்ற மாதிரி கதை விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மேக்னிடியூடும் ஒரு இமேஜும் இருக்கிற ஒரு பர்சன் உள்ள வரும்போது அந்த கேரக்டரை சுத்தி தான் படம் இருக்க வேண்டிய ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதுலயும் இவங்க இன்னொன்னு வேற சொன்னாங்க, சூப்பர் ஸ்டார் தலைவரை காமிச்சதுக்கு அப்புறம் மக்கள் படத்துல வேற எதையுமே பார்க்க வர முடியாது, இவங்களே சொல்லிக்கிறது. மொய்தீன் பாய் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு ஒருத்தரை காட்டினதுக்கு அப்புறம் எதையுமே யாரும் பார்க்க விரும்பல. நீ ஊர்த்தமா நீங்க எடுத்த இந்த குப்பை மேக்கிங்குள்ள சூப்பர் ஸ்டாரை காமிச்சதுக்கு அப்புறமும் கூட சூப்பர் ஸ்டார் யாரும் பார்க்க வரும்ல, அந்த படத்தையும் யாரும் பார்க்க வரும்ல. ஆக்சுவலா உங்களோட மேக்கிங்ல சூப்பர் ஸ்டாரை பார்க்கும்போது அவ்வளோ பரிதாபமா இருந்தாரு மனுஷன். இதுல அல்டிமேட்டா இன்னொன்னு சொன்னாங்க, ஒன்ஸ் சூப்பர் ஸ்டார் மேல கதை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா சூப்பர் ஸ்டார் மேலதான் முடியணும், இதை நான் கத்துக்கிட்டேன் அந்த படத்துல அப்படின்னு சொல்றாங்க. கதை ஒன்ஸ் தலைவர் மேல ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கதை தலைவர் மேலதான் போகணும், தலைவர் மேலதான் முடியணும். அந்த ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். இவங்க இதையே இப்பதான் கத்துக்கிறாங்க போல இருக்கு. ஆக்சுவலா இவங்க இதை கத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு படத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னு அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தமிழ் ஆடியன்ஸுக்கு நல்லா இருக்கும். முக்கியமா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவரை காமிச்சதுக்கு அப்புறம் வேற என்ன நல்லா காமிச்சாலும் அவர் முன்னாடி நிக்கவே நிக்காது, ஏன்னா சூப்பர் ஸ்டாரோட இமேஜ் அப்படி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தர் வரும்போது வேற எதையுமே காட்டி ஒண்ணு என்ன நல்லா காட்டினாலுமே அதுக்கு மேல எதுவுமே நிக்காது. ஏன்னா அவர் அப்படி ஒரு 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 இமேஜ். இந்த ஆட தெரியாதவன் தெரு போனன்னு சொன்னால கிட்டத்தட்ட அந்த கதையா தான் இருக்கு. அவரை ஜஸ்ட் கெஸ்ட்னு சொல்லி படம் முழுக்க காமிச்சாலுமே படம் தியேட்டர்லயே நிக்கல. இதுல அவரை காமிச்சதுக்கு அப்புறம் அவர் முன்னாடி எந்த நல்ல சீனும் நிக்காதுன்றதுலாம் இதெல்லாம் ஒரு மெச்சூரிட்டி இல்லாத பேச்சு. அவங்க கடைசி வரைக்கும் ஆமா நான் ஸ்கிரீன் பிளே மேக்கிங் சரியா பண்ணனாலதான் அந்த லால் சலாம் திரைப்படம் தோத்துருச்சு அப்படின்னு அவங்க ஏத்துக்கவே இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு வலுவான ஸ்கிரீன் பிளேவும் நல்ல மேக்கிங்கும் இல்லை அப்படின்னா சூப்பர் ஸ்டாரே நடிச்சிருந்தாலும் அந்த திரைப்படம் ஓடாது. இதுக்கு சூப்பர் ஸ்டாரே நடிச்ச ஒரு சில திரைப்படங்கள் உதாரணமாவே இருக்கு. அப்படி இருந்தும் இவங்க எப்படி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு சுத்தமா தெரியல. ஆக்சுவலா இவங்க பேசுறது எப்படி இருக்கு அப்படின்னா, நான் என் கதையை நல்லா தான் எடுத்திருந்தேன், ஆனா ஆம பூந்தா மாதிரி இந்த திரைப்படத்துல ரஜினி அவர்கள் பூந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படம் விளங்காம போச்சு அப்படின்ற மாதிரி தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தே சொல்றாங்க. ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தரை காட்டினதுக்கு அப்புறம் கதை எங்கேயுமே நிக்க மாட்டேங்குது. அந்த கேரக்டரை சுத்தி தான் படம் இருக்க வேண்டிய ஒரு சர்க்கம்ஸ்டான்ஸ், ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. ரஜினி சாருக்கு அவரோட முந்தைய திரைப்படமான ஜெயலலிதா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அவருக்கு அமைஞ்சது. அப்பாவோட முந்தைய திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமா அமைஞ்சிருச்சு. அந்த வெற்றியை நம்ம அப்படியே அறுவடை பண்ணலாம் அப்படின்னு ரஜினி சார் அந்த திரைப்படத்தை நடிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு லாபம் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த படம் ஃபிளாப் ஆன உடனே அப்படியே இப்ப எப்படி பேசுறாங்க அப்படின்னா, இந்த படத்துக்குள்ள எங்க அப்பா எப்போ வந்தாரோ அதனாலதான் படமே ஃபிளாப் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறதுன்றது ரொம்ப ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம். இந்த விஷயத்துல ரஜினி சார் நினைச்சா எனக்கு கொஞ்சம் பாவமா தான் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இவங்களை பெற்றதுக்காக வலுக்கட்டாயமா அந்த படத்துல நடிக்க வச்சதும் இல்லாம அந்த படம் ஃபிளாப் ஆன உடனே இதுக்கு எங்க அப்பா தான் காரணம்னு அந்த பழியும் அவரே சுமக்க வைக்கிறாங்கல்ல, பாவம் அந்த மனுஷன். அப்புறம் இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ல நான் அந்த படத்துக்கு இன்னும் கொஞ்சம் பரபரப்பை கூட்டுறேன் பாருங்க அப்படின்னு, எங்க அப்பா ஒன்றும் சங்கி கிடையாது, ஒரு சங்கியால இந்த திரைப்படத்துல நடிக்கவே முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் பேசியிருந்தாங்க. சங்கி சங்கி சங்கின்றாங்க, அவர் சங்கி இல்லைங்க. ரஜினிகாந்த் சங்கி கிடையாது. சங்கியா இருந்தா லால் சலாம்ன்ற ஒரு படத்துல இருக்க மாட்டாருங்க இன்னைக்கு. ஆக்சுவலா அவங்க சொன்ன அந்த சங்கி அப்படின்றதுக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. ஏன்னா ரஜினி சார் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அவர்கிட்ட ஒரு கேரக்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கேட்டு அந்த படத்தில் நடிக்கிறது நடிக்காதும் அவரோட விருப்பம். இதுல வந்து எங்க அப்பா சங்கி இல்லை, சங்கியால இந்த படத்துல நடிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு பப்ளிசிட்டி தேடுறாங்க இல்லையா. அவங்க என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா,
இந்த திரைப்படத்துல எங்க அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு, இவ்வளவு நேரம் ஷூட்டிங்ல நின்று நடிச்சாரு, இவ்வளோ இந்த சீன்ஸ்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டி தரலாம். அதை விட்டுட்டு எங்க அப்பா சங்கி கிடையாது, ஒரு சங்கியால இந்த படத்துல நடிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டி தான். ரஜினி சார் ஒரு பியூர் சங்கி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, மொத்த இந்தியாவுக்குமே தெரியும். இப்ப வந்து படத்துக்கு ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்ற பேர்ல எங்க அப்பா ஒன்றும் சங்கி கிடையாது அப்படின்றதெல்லாம் உலகமாக உருட்டு. ஆனா பரவாயில்லைங்க, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. இந்த நாட்டுல சங்கியாக வாழ்வது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றத அவங்களுக்கே புரிஞ்சதுனாலதான் அவங்க அந்த ஸ்டேஜ்ல அப்படி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொல்றாங்க இல்லையா 21 நாள் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் வந்துட்டு காணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லும் போது எனக்கு என்ன ஞாபகம் வந்தது அப்படின்னா, இந்த வடிவேல் சார் ஒரு படத்துல வந்துட்டு கிணத்தை காணும் அப்படின்னு சொல்றாருல, எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் வந்தது. அந்த காமெடி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிணறு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட லோன் வாங்கி அந்த காசு அங்கங்கன்னு பிரிச்சு கொடுத்து இவரும் செலவு பண்ணிட்டு கிணறை வெட்டவே மாட்டாரு. திடீர்னு கிணறு வெட்டினதை பார்க்கறதுக்காக இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, கிணறு வெட்டினதுக்கான ரசீது என்கிட்ட இருக்கு, ஆனா கிணத்தை காணோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு எல்லாரும் ஏமாத்தாரு இல்லையா. கிட்டத்தட்ட எனக்கு அந்த காமெடி தான் எனக்கு இதை பார்க்கும்போது ஞாபகம் வந்தது. இவங்க என்ன சொல்றாங்க, 21 நாள் ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு நாள் ஷூட்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 லட்ச ரூபா செலவாகும். இவங்க சொல்ற மாதிரி 21 நாள் 20 நாள் கூட கணக்கு வச்சுங்களேன், 20 நாள் கணக்கு வச்சா கூட 15 லட்சம் × 20 அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா வருது. ஒரு 3 கோடி ரூபா ஒரு செலவு பண்ணி ஒரு படத்தை எடுத்து அந்த ஃபுட்டேஜ் காணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு தான். ஒரு 3 கோடி ரூபா திருட்டு போச்சுன்னா யாருமே சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இது என்னோட கனவு ப்ராஜெக்ட், அதையெல்லாம் தாண்டி இது எல்லாரோட உழைப்பும் இருக்கு, ஸோ அதனால வந்துட்டு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகும்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும். ஆனா இவங்க ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ஒரு 21 நாள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் காணுங்க அப்படின்றது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாங்கள் 21 நாள் ஷூட் பண்ணோம், அதுக்கான பில்லு இதுதான் அப்படின்னு சொல்லி பில்லை வாங்கி செலவு பண்ணிட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கு காணோம் அப்படின்னு சொல்லி, அதாவது கிணத்தை காணோம் அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இவங்க சொன்னது இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 21 டேஸோட ஷூட்டிங் ஃபுட்டேஜ் வந்து காணாம போச்சு எங்களுக்கு. ஹார்ட் டிஸ்கே மிஸ் ஆயிடுச்சு. இந்த லிஸ்ட்ல அடுத்தா வருது சந்திரமுகி 2 திரைப்படம், அதாவது பி வாசு அவர்கள். ஆக்சுவலா அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி சந்திரமுகி 2 ரிலீஸ் ஆகி என்ன கொடுமை பண்ணுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் பி வாசு அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு கமர்ஷியல் இயக்குனர். இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த திரைப்படங்களான வால்டர் வெற்றிவேல், மன்னன், சேதுபதி IPS, சின்னத்தம்பி, நடிகன், இந்த திரைப்படங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியலான ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் தான். எல்லா பெரிய ஹீரோக்கும் கண்டிப்பா பி வாசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படத்தை கண்டிப்பா கொடுத்திருப்பாரு. அப்பேற்பட்ட ஒரு கமர்ஷியல் வெற்றி இயக்குனர் தான் பி வாசு அவர்கள். ஆனா என்ன, 2000க்கு அப்புறம் அவர் அப்டேட் ஆகாம அவுடேட் ஆகிட்டாரு. நாம அவுடேட் ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட மாட்டின ஒரு மெட்டீரியல் தான் மணிச்சித்திரத்தாள். 1993ல மோகன்லால் அவர்கள், சோபனா அவர்கள் நடித்து ஃபாசில் அவர்கள் இயக்குன ஒரு திரைப்படம் தான் மணிச்சித்திரத்தாள். இந்த படம் மலையாளத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருந்து இந்த திரைப்படம் பி வாசு அவர்கள் கையில மாட்டி சின்ன பின்னமாயிடுச்சு. அந்த படத்தோட ரைட்ஸை வாங்கியிருந்த பி வாசு அவர்கள் 2004ல கன்னடத்துல ஆப்தமித்ரா அப்படின்ற திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் 2005ல ரஜினி சார் அவர்களை வச்சு சந்திரமுகி அப்படின்ற பேர்ல எடுத்திருந்தாரு. மறுபடியும் அதே கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து 2010ல ஆப்த ரக்ஷகா அப்படின்னு எடுத்திருந்தாரு. மறுபடியும் அதே 2010ல இன்னும் கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பார்த்து நாகவல்லி அப்படின்ற பேர்ல அந்த திரைப்படத்தை எடுத்திருந்தாரு. பி வாசு அவர்களுக்கு எப்பெல்லாம் வீட்டுல போர் அடிக்குதோ அப்பெல்லாம் இந்த சந்திரமுகி அப்படின்ற பர்னிச்சரை கொண்டு வந்து உடைக்கிறதா அவரோட வேலையை வச்சிருந்தாரு. அதுலயும் இந்த சந்திரமுகி 2 எடுத்து அந்த சந்திரமுகி அப்படின்ற பர்னிச்சர், அதாவது அந்த மணிச்சித்திரத்தாள் அப்படின்ற ஒரு பர்னிச்சரை உடைச்சி சுக்கு நூறாக்கிட்டாரு. அந்த படத்தை நம்மளை பார்க்க வச்சு நம்ம எல்லாரும் எவ்வளோ பெரிய குடும்பம் படுத்திருந்தாரு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த படத்தோட மேக்கிங்கும் சரி, ஸ்கிரீன் பிளேயும் சரி, சுத்தமா ஒண்ணுமே கிடையாது. அதுலயும் ராகவா லாரன்ஸ் அவர்களோட அந்த ரஜினி சார் மாதிரியான அந்த மேனரிசமும், முக்கியமா கங்கனா ரணாவத் அவரோட அந்த பைத்தியக்கார நடிப்பும் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப ஒஸ்ட். இந்த சந்திரமுகி 2 பார்த்துட்டு பி வாசு அவர்கிட்ட என்ன சார் படம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு, மேக்கிங்கும் நல்லா இல்லை, ஸ்கிரீன் பிளேயும் நல்லா இல்லை, கங்கனாவோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா லூஸ் தனமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதே வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இன்னொரு கேரக்டர்ஸ்லாம் போகிறாங்க. போகும்போது சந்திரமுகி 1 சந்திரமுகி 2க்கு ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அது மாதிரியே இருக்குன்னா பின்ன என்ன, இது ஒரு அந்த ரூமை கனெக்ட் பண்ணுறதால அது மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இதில் கங்கனா ரனாவத் ராரானுக்கு பாடுறதே வந்து வேட்டையனுக்கு பாடுற வாடா, அதனால தான் அந்த ரியாக்ஷன். அது உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் எனக்கு பதில் சொல்லவும் தெரியல. அது நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்ண முடியும், நீங்க அப்படி யோசிச்சா நான் என்ன பண்ண முடியும்னு எது கேட்டாலும் நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. அவரு நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக அவர் ஒன்று பண்ணலாம்,
5 ஸ்டார் சாப்பிட்டு ஒண்ணுமே பண்ணாம சும்மாவே இருக்கலாம். அதாவது இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறதுக்கு அவர் கம்முன்னு இருந்துட்டு போயிடலாம். அதுலயும் முக்கியமா ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்துட்டு அந்த வேனை உடைச்சிட்டு வராரு பாத்தீங்களா, என்ன சார் இப்படி ஒரு சீன் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஒண்ணு பெரியவங்களுக்காக அடல்ட்டுக்காக எடுத்த சீன் இல்ல, ராகவா லாரன்ஸுக்கு நீ கிட்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களே அவங்களுக்காக எடுத்த சீன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா யாருக்காக எடுத்தா என்ன, யாருக்கு எடுத்தாலும் ஒரு மனசாட்சியோட எடுக்கணும்ல. ஆனா அவரோட பதிலும் அந்த சீன் மாதிரி மனசாட்சியே இல்லாம தான் இருக்கு. நல்லா பிளான்டு தான், இது யாருடைய மிஸ்டேக்கும் கிடையாது. இது ஒன்றும் இதே கிடையாது. அதாவது ஒரு பஸ்ஸு, அந்த பஸ்ஸுக்குள்ளே அவன் குழந்தைங்க கிடையாது, யாரோ ஒரு குழந்தைங்க, அந்த 2 குழந்தைங்களை அவர் தூக்கிட்டு வெளியே வராருன்றது தான். அந்த அவருடைய சம்மந்தப்பட்ட குழந்தைங்க கிடையாது. அதுக்கு மாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்குன்னு குழந்தைங்களுக்கு பண்ண இன்ட்ரடக்ஷன், அது நாட் ஃபார் எனி ஒன். ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் படத்தை நல்லா தான் எடுத்திருக்கேன், அந்த படம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம மேலேயே பழிய போடுறாரு. அது மாதிரி இருக்குன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? இதில் அவர் சொன்ன இன்னொரு விஷயமா இருக்கு. இந்த படம் செப்டம்பர் 15 ரிலீஸ் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெய்லர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 தான். ஏன் சார் இந்த ரிலீஸ் டேட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி இவ்வளோ டிலேவாக ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன காரணம் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தான் ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருந்தோம், ஆனால் படத்தில் 480 ஷார்ட்ஸ் வந்துட்டு மிஸ் ஆயிடுச்சு, அதனால தான் இந்த படத்தை வந்துட்டு லேட்டாக ரிலீஸ் பண்ண வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. సడన్గా నాకు నైట్ ఒక 9 o'clock 9:30 ఫోన్ వస్తుంది. 8th నైట్ 480 షార్ట్స్ ఫైల్స్ కనపడలేదని షాక్ అయింది. ఏంటి ఇది, ఇలా కూడా జరుగుతుందా అని నాకు ఏం చేయడం నాకు తెలీదు. எனக்கு தெரியல, இப்போ இது வந்து ஒரு புது ட்ரெண்டாகவே இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 21 நாள் எடுத்த அந்த ஃபுட்டேஜ் அந்த ஹார்ட் டிஸ்கே காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 480 ஷாட் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 திரைப்படத்துக்கும் தயாரிப்பு நிறுவனம் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன் தான். இப்போது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி இவ்வளோ அலட்சியமாக இருக்கா அப்படின்றது சுத்தமாக தெரில. இவங்கெல்லாம் அந்த தயாரிப்பு நிறுவனத்து மேலே கேஸே போடலாம். அப்படி இல்லைன்னா அடுத்த தடவை யாராவது லைக்கா வச்சு படம் எடுத்தாங்க அப்படின்னா, எப்பா உங்கள் படத்தில் வந்துட்டு ஹார்ட் டிஸ்க்கும் சேஃப்டியாக இருக்க மாட்டேங்குது, நாங்கள் எடுக்கிற அந்த நல்ல ஷார்ட்ஸும் சேஃப்டியாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரொடக்ஷனில் அந்த ப்ரொடக்ஷன் டீமை யாருமே நம்பவே மாட்டாங்க. பட் இவங்க 2 பேருமே அந்த ஒரு ப்ரொடக்ஷனை தான் குறை சொல்கிறாங்க. ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த படத்தை வந்துட்டு அப்படியே விட்டுணும். ஆனால் அந்த படத்தை நான் பார்ட் 2 எடுக்கிறேன், அந்த படத்தை பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கிறேன் இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி அந்த படத்தை வீணாக்கக்கூடாது. ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுறது தான் நாம் அந்த படத்துக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக வருது இயக்குனர் மிஷ்கின் அவர்கள். தமிழ் சினிமாவில் த ஒர்ஸ்ட் பிஹேவியர் பர்சன் அப்படின்னா அது கண்டிப்பாக மிஷ்கின் அவர்கள் தான். அவரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய இயக்குனர், மற்றவங்களாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய முடி தான் மிஷ்கின். மம்முக்கை பற்றி பேசினோம். ஓ மை காட், ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். எங்கேயா இருந்தாலும் ஒரு ஷாட் பார்த்தீங்கல்ல, ஒரு தந்தைக்கு ஷாக். அந்த க்ளோஸ்அப்பில் நம்ம நடிகர்கள்லாம் எப்படி நடிச்சிருப்பாங்க. சத்தியமா சார், நான் இப்படி நடிச்சு காட்டட்டுமா அப்படி உரிச்சிருப்பாங்க. நீங்க மிஷ்கின் அவர்கள் பேசும்போது கவனிச்சிங்க அப்படின்னா வாயை திறந்தாலே போய் தான். அவர்கிட்ட ஒரு நேர்மையான பேச்சு அப்படின்றது இருக்கவே இருக்காது. ஒரு இன்டர்வியூவில் ஒன்று பேசுவார், அப்படியே வேற இன்டர்வியூ போகும்போது அதை அப்படியே மாற்றி பேசுவார். இதை பற்றி பேசணும் அப்படின்னா அது ஒரு தனி டாப்பிக்காக போகும். சரி, அதை நம்ம விட்டுடலாம். அவரோட சைக்கோ திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அந்த சைக்கோ திரைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங்காக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்து, பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்க்கும்போது அவ்வளோ லாஜிக் மிஸ்டேக். தமிழ் சினிமாவில் நான் வந்துட்டு ஒரு ஆகச்சிறந்த இயக்குனர், மிகச்சிறந்த இயக்குனர் அப்படின்னு சொல்கிற நீங்கள் இந்த திரைப்படத்தோட ஸ்க்ரீன் பிளேல இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் பேசுகிற அந்த பேச்சு இருக்குல்ல, அநியாயம் அவர் பேசலாம். சைக்கோ படத்தில் அந்த சைக்கோ கொலைகாரன் பெண்களை வந்துட்டு ரொம்ப ஈஸியாக கடத்தி கொலை பண்ணுறான். ஏன் அவர் போகிற இடத்துல சிசிடிவி இருக்காதா, அந்த சிசிடிவி வச்சு போலீஸ்காரங்க அந்த சைக்கோ கொலைகாரனை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்படின்னா, அந்த கொலைகாரன் அந்த பெண்களை கடத்தும் போது அந்த சிசிடிவி எல்லாத்தையும் முன்னாடியே வந்து உடச்சி வச்சிட்டான் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கங்க, அதாவது நீங்களே யூகிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கொலைகாரன் இருக்கான், ஒரு பெண்ணை கடத்துறான் அல்லது ஒரு பெண்ணை கொலை பண்ணுறான். இவனை முதல்ல என்ன பண்ணுவோம், இப்போ என்ன பண்ணுவோம், ஆடியன்ஸை அசியூம் பண்ணிக்கணும். இவன் கொலை பண்ணுற இடத்துல, இவன் வந்து கடத்துகிற இடத்துல சிசிடிவியை ஏதோ பண்ணிட்டான் அல்லது சிசிடிவி இல்லை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கணும். தெரிஞ்சுக்கிட்டியா? அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷனில் அந்த பொண்ணை கடத்தும் போது இந்த ஸ்டேஷன் மாஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்விக்கு அந்த பொண்ணை கடத்தும் போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தூங்கி இருப்பாரு அப்படின்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க அப்படின்றாரு. ஸ்டேஷன் மாஸ்டர் இருப்பார்ல, அவர் இருக்கும்போது என்ன எப்படி கடத்த முடியும்? ஸ்டேஷன் மாஸ்டர் ஓரளவு தூங்கி இருப்பார், நம்மளாம் அசியூம் பண்ணிக்கணும். புரிஞ்சதா?
இதெல்லாம் விட அந்த படத்துல பொண்ணோட அந்த அப்பா கதாபாத்திரத்தை ஆரம்பத்தில் நீங்க காமிச்சீங்க, அதுக்கப்புறம் அந்த அப்பா கதாபாத்திரம் நீங்க காமிக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஸோ அவங்க அப்பா இல்லை, அவங்க அப்பா வீட்டில் உட்காந்து அழுதுருக்காரு. அது அப்பா என்ன பண்ணுறாரு, வீட்டுக்குள்ளே பெரிய வீட்டில் 3 ரூம் இருந்துச்சு, அதில் 3வது ரூமில் உட்காந்து அழுதுருக்காரு. நீங்கள் நினச்சிக்கங்கன்றேன். இதெல்லாம் விட ஏன் சார் உங்களோட படத்துல இந்த போலீஸ்காரங்களாம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா போலீஸ்காரனுக்கும் வயிற்று வலி, அதனால எல்லா போலீஸும் லீவ் போட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கங்க அப்படின்ற மாதிரி பதில் சொல்றாரு. அதாவது ஒரு இயக்குனரா எவ்வளோ பொறுப்பா பதில் சொல்லணுமோ அப்படி சொல்லாம ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம பேசுறாரு மிஷ்கின். போலீஸ்காரங்க வைக்க மாட்டேன்னா அன்னைக்கு எல்லாருக்கும் வயிற்றால போயிடுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா போலீஸ்காரும் வயிற்றால போயிடுச்சு, வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். அடுத்து ஒரு கண்ணு தெரியாத எப்படி சார் கார் ஓட்ட முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியே பம்மிக்கிட்டே அவர் சொல்றாரு, சார் ஒரு ஆண் அவனோட காதலியை காப்பாத்துறதுக்காக ஓடோடி போறான், அதுல ஏன் சார் லாஜிக் பாக்குறீங்க அப்படின்னு ஒரு மாதிரி அப்படியே பம்மிக்கிட்டே பேசுறாப்புல. ஒரு கண்ணு தெரியாதவங்க அவன் வந்து அந்த பெண்ணை எப்படியாவது காப்பாற்றணுங்க, பரவாயில்லைங்க அவன் ட்ரை பண்ணட்டுமே. 24 லைஃப்ஸ் per செகண்ட் தான் சினிமா, மேஜிக் கார்பெட் தான் சினிமா, பண்ணட்டுமே. அதையே லாஜிக் பார்க்குறீங்க, உங்களுக்கு பாவமா இல்லையா? அதனால ஓட்டிட்டு போகிறானே, ஒரு ரெக்கையை கட்டிக்கிட்டு பறந்து கூட போயிட்டு போகிறானே, ஏன் நம்புங்களேன், ஏன் நம்பக்கூடாது? நாம தேட்டருக்கு போனால் பைக் பார்க்கிங்ல எப்படி இந்த ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு வரோமோ அதே மாதிரி நம்மளோட மூளையும் கழட்டி வச்சுட்டு வந்துடணும். படத்தில் வந்து லாஜிக்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், நான் எடுத்த இந்த சைக்கோ திரைப்படத்தை நீங்கள் இந்த ஆங்கிளில் பார்க்கணும், அந்த ஆங்கிளில் பார்க்கணும், படுத்துக்கிட்டு பார்க்கணும், சாஞ்சிக்கிட்டு பார்க்கணும்னு படம் எப்படி பார்க்கறது அப்படின்னு நமக்கு அவர் கிளாஸ் எடுக்கிறாரு. இதில் நான் வந்து ஒரு ரைட்டரை தோத்தன்னு சொல்ல மாட்டேன், ஆடியன்ஸ் இதை புரிஞ்சு தவி போகணும்னு சொல்ல வரேன். அதனால் இது ரொம்ப போர் அடிச்சது. ஸோ அந்த லாஜிக் அந்த இடத்துல தயவுசெய்து விட்டுருங்க. உங்கள் லாஜிக்கை நம்ம நேராக என்ன பண்ணுவோம், பார்க்கிங்கில் போய் என்ன பண்ணுவோம், வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு ஸ்கூட்டரை நிப்பாட்டுவோம்ல, நிப்பாட்ட என்ன பண்ணுவோம், ஹெல்மெட்டை கழட்டி உள்ளே வைப்போம்ல, அப்படியே அறிவையும் கழட்டி உள்ளே வச்சிடணும். ஆக்சுவலாக அவருக்கு ஒரு விஷயம் புரியல, நம்ம எல்லாருக்கும் படத்தை ரசித்து பார்க்க தெரிஞ்சனால தான் இன்னைக்கு மிஷ்கின் அப்படின்ற ஒரு டைரக்டராகவே இருக்கிறாரு. சித்திரம் பேசின்னு ஒரு படம் வந்திருக்கான், அஞ்சாதேன்னு ஒரு படம் வந்திருக்கான், ஒரு புது டைரக்டர் சூப்பராக எடுத்துக்கிறான்பா அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் சொல்லி அவரோட படத்தை பார்த்து பாராட்டினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு ஒரு டைரக்டராகவே இன்னைக்கு ஃபீல்டில் இருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல டைரக்டர் ஏன் சார் இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கீங்க அப்படின்னு நாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா, நான் நல்லா தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அந்த படத்தை இப்படி பார்க்க தெரியல அப்படி பார்க்க தெரியலன்றாப்புல. சிசிடிவி இல்லையா? ஓகே, அந்த இடத்துல இல்லை, என்னாச்சு இப்போ தேட்டர் விட்டு இருந்துச்சு வந்துடுமா? 50% தான் சொல்லுவேன், 50% நீங்கள் முடிவு பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். படம் ஃபுல்லாக உங்களுக்கு பாப்கார்னும் கொடுத்து, உங்களுக்கு சீட்டையும் கொடுத்து, உங்கள் வாயை திறங்கன்னு சொல்லி கொடுத்து உங்களை முழுகிறதுக்கு நான் பண்ண மாட்டேன். நான் 50% தான் படம் பண்ணுவேன். 50% புரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் புரிஞ்சுங்க, அவ்வளோதான். அஸ்யூம்னு ஒரு வார்த்தை இருக்குது, அஸ்யூம் பண்ணிங்கன்றேன். அவர் சொல்கிறார்ல, அஸ்யூம்னு ஒரு வார்த்தை இருக்குது, நீங்களே இந்த படத்தில் வர அந்தந்த கதைகளை வந்துட்டு அப்படியே யூகிச்சிங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இந்த படத்தை அவர் ரிலீஸ் பண்ணது பதிலாக வேற ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம். அதாவது ஊருக்கு போஸ்டர் ஒட்டி அதில் சைக்கோ அப்படின்னு டைட்டில் போட்டு கீழே இயக்கம் மிஷ்கின்னு போட்டு கதையை நீங்களே யூகிச்சுக்குங்க, அதாவது அசியூம்னு ஒரு வார்த்தை இருக்குது, நீங்கள் அசியூம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி போஸ்டர்லேயே விட்டுட்டு போயிருக்கலாம். இதுக்கு ஒரு படம்னு ரிலீஸ் பண்ணி இந்த படத்தில் இவ்வளோ லாஜிக் மிஸ்டேக் இருக்கே, இது எங்கே அது எங்கன்னு கேட்டால் நீங்களே அசியூம் பண்ணிக்கன்னு அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. போஸ்டர் பார்த்து நம்மளே அசியூம் பண்ணியிருக்கலாம். சரி, நான் லாஜிக்காக மிஸ்டேக் பண்ணிட்டேன், பாவம் பெரிய மனசு பண்ணி மன்னிச்சிருங்க. 170 ரூபா பணம் கட்டினீங்களா, வேணா ஒரு 20 ரூபா திருப்பி வாங்கிட்டு போயிருங்க. ஆக்சுவலாக அப்படிதான் சொல்ல முடியும். ஏன் ப்ரோ, தமிழ் சினிமாவில் நிறைய டேரக்டர் பார்த்தீங்கன்னா லாஜிக் இல்லாமல் படமே எடுக்கிறாங்க, நம்ம இவர் மட்டும் எடுக்கிற மாதிரி இவரை மட்டும் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இவர் வந்துட்டு நல்ல திரைப்படங்கள், சக்ஸஸ்ஃபுல் திரைப்படங்கள் கொடுக்கும்போது இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்ச பேச்சே கிடையாது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்துட்டு திமிரும் தலைக்கணமும் தலைக்கேறி இவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான வார்த்தைகளை தான் பேசினாரு. தமிழ் சினிமாவில் யாருக்குமே படம் எடுக்கவே தெரியல, தமிழ் சினிமாவோட மேக்கிங் வந்துட்டு வளரவே இல்லை, இன்னொன்று நாம் இன்னமும் இந்த தெருக்கூத்தை கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறோம் அப்படின்னு மற்ற இயக்குநர்களும் சரி, இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கலையும் சரி ஒரு மாதிரி தடைக்குறவாக தான் பேசினார். என்னமோ இவருக்கு மட்டும்தான் படம் எடுக்க தெரிஞ்ச மாதிரியும் மற்ற இயக்குநர்கள்லாம் வந்துட்டு ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்துட்டு தலைக்கணத்தோட பேசியிருந்தாரு. வாட் இஸ் தட் क्वेश्चन சார்? யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நம்ம மூவி மேக்கிங் வந்து வளரவே இல்லை சார். நீங்க என்ன சொல்றீங்க? டு யூ திங்க் தட் ஹவ் மச் வி ஆர் சஃபரிங்? வாட் டு யூ சே? நம்ம இன்னும் கூத்த கட்டி பிடிச்சி அழுதுக்கு இருக்கோம் சார். இவர் வந்து வெள்ளக்கார தோறவர். இவரை பொறுத்த வரைக்கும் ஜோசப் கேம்பல், டேவிட் மொமெட், அகிரா குரோசாவா இவங்களாம் தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் ரைட்டர், சூப்பர் ஃபில்ம் மேக்கர். நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க இல்லையா, பாலு மகேந்திரா சார், மகேந்திரன், பசி டைரக்டர் துரை, ஏன் கமல் சார் பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர், டைரக்டர்னா அது கமல் சார் தான். ஸோ இவங்க யாருமே இவரோட கண்ணுக்கு தெரியவே தெரியாது. இவர் வந்துட்டு வெள்ளக்காரனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரெயிட்டாக நோட்டுவார். ஜோசப் கேம்பல் வந்து என்னுடைய சித்தப்பா சார். அவர் பிறந்தது அங்கே தான், பட் ஹி பிலாங்ஸ் டு மீ. ஹி டாட் மீ ஹவு டு ரைட் ஸ்கிரிப்ட்ஸ்.
டேவிட் மேமட் இஸ் ஆக்சுவலி அவர் வந்து அவர் அமெரிக்கா தியேட்டர்ல இருந்து வந்தவர் சார். he taught me how to write scripts. இப்படிதான் ஒரு இன்டர்வியூல நீங்க எடுத்த படத்திலே இப்படி ஒரு சுமாரான ஒரு படத்தை எடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இவர் உடனே என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபீல் பண்ணிருக்கேன், நான் எடுத்த படத்திலே ரொம்ப சுமாரா எடுத்த படம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ண படம் எதுன்னு பாத்தீங்கன்னா முகமூடி திரைப்படம் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு அவர் ஒரு காரணத்தையும் சொல்லியிருந்தார். நான் இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 6 மாசம் வேற ஒரு படத்தோட வேற ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரே மாசத்துல அந்த படத்தை எடுக்க வேண்டிய சூழல், அதனால தான் இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க எடுத்த படங்கள்ல ஏதாவது ஒரு படத்தை ஐயோ நம்ம இப்படி ஒரு சுமாரான படம் எடுத்துட்டோம்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன் மேடம். நான் முகமுடி எடுத்து பண்ணியிருக்கேன். அது என்ன காரணம்னா 6 மாதம் வேற ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரே மாதத்தில் எடுக்க வேண்டிய படம் அது கட்டாயம். அந்த ஒரு மாதத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணேன். ஆனா இண்டஸ்ட்ரியில இந்த ஆள் மாதிரி போய் சொல்றதுக்கு ஆளே கிடையாது. இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த முகமூடி திரைப்படத்தோட கதை அப்படின்றது, இந்த படம் என்னோட கனவு திரைப்படம், இது வந்து என்னோட 4 வருஷ உழைப்பு, இதை நான் பல ஹீரோக்கள் கிட்ட போய் சொல்லியிருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் ஜீவா அதில் நடிச்சாரு அப்படின்னு இந்த படத்தோட அறிமுக விழா, ஆடியோ லான்ச், இந்த படத்தோட பிரஸ் மீட் எல்லாத்துலயும் இதான் சொல்லிட்டு இருந்தாரு. அது என்ன காரணம்னா 6 மாதம் வேற ஒரு ஸ்கிரிப்டுக்கு ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு ஒரே மாதத்தில் எடுக்க வேண்டிய படம் அது கட்டாயம். ஒரு கனவு படம் தான் அந்த படம். ஒரு 4 வருஷம் நான் வந்து இதை எடுத்துகிட்டு அலைஞ்சேன். அந்த படம் எல்லா படங்களும் கனவு படங்கள் தான். பட் இது வந்து என்ன கேட்டால் வந்து சிறு வயதுலேருந்து எனக்கு ஒரு கனவாக வளர்ந்த விஷயம். நான் வந்து ஒரு காமிக்ஸ் ஃபேனு. இந்த கதை பல பேர்கிட்ட போயிட்டு வந்துச்சு. சூர்யா, விஜய், விஷால், சிம்பு அப்படின்னு எல்லாத்தையும் நிறைய பேர்கிட்ட போயிட்டு கடைசியில் வந்து இந்த படம் வந்து ஜீவாவுக்கு தான் நான் பண்ணணும்னு இருந்திருக்கு. ஆனா அதாவது பரவாயில்ல, இந்த படத்தோட ஃபிளாப்புக்கு அவர் சொன்ன இன்னொரு காரணம் இருக்குல்ல, அதை தாங்க ஏத்துக்கவே முடியாது. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை பண்ணி இங்கே விட்டான். இது டார்க் நைட்டு. இவர் சொன்னது எப்படி இருக்கு அப்படின்னா, இன்னமும் 2012 தான் ஹாலிவுட்ல அந்த பேட்மேன் சீரிஸ் வந்த மாதிரியும், அதுக்கு முன்னாடி பேட்மேன் சீரியஸே ஹாலிவுட்ல வராத மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்கிறாரு. இவர் சொல்றதை நான் கற்பனை பண்ணி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஹாலிவுட்ல கிறிஸ்டோபர் நோலன் வந்துட்டு, ஏம்பா தமிழ்ல மிஷ்கின்னு ஒரு டைரக்டர் முகமுடின்னு ஒரு படம் எடுக்கிறாரு, அந்த படத்தோட கதையை நான் திருட்டேன், அந்த படத்தோட கதை எனக்கு நல்லாவே தெரியும், நாம் என்ன பண்ணுவோம், முகமுடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து டார்க் நைட் ரைசஸ் அப்படின்னு அதே மாதிரி ஒரு படத்தை எடுத்து நம்ம முகமுடிக்கு போட்டியை ரிலீஸ் பண்ணி முகமுடி படத்தை ஃப்ளாப் ஆக்கி விட்டுருவோம் அப்படின்னு என்னமோ கிறிஸ்டோபர் நோலன் பிளான் போட்டு இந்த முகமுடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக அவர் வந்துட்டு அந்த டார்க் நைட் ரைசஸ் படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி மிஷ்கின் கதையாக அளந்து விடுறாப்புல. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை பண்ணி இங்கே விட்டான். இது டார்க் நைட்டு. ஆக்சுவலாக அந்த டார்க் நைட் சீரிஸ், டார்க் நைட் பார்த்தீங்கன்னா 2008 கிறிஸ்டோபர் நோலன் வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாப்புல. இதெல்லாம் தாண்டி நாம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி 1943 அவங்க பார்த்தீங்கன்னா இந்த பேட்மேன் சீரிஸ் எடுத்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இவர் பேசுகிற பேச்சு பாருங்களேன் எவ்வளோ அநியாயமாக இருக்குது. இதில் கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ராஸ்கலாம், அதாவது கிறிஸ்டோபர் நோலன் அப்படின்றவர் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், உலக அளவில் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர்ல அவர் மிக மிக முக்கியமான ஒருவராக தான் இருக்கிறாரு. பல பேருக்கு அவர் முன்னோடியாக இருக்கிறாரு. அப்பேற்பட்ட இயக்குனரை ஒரு ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு கிறிஸ்டோபர் நோலன் ஒரு ராஸ்கல் அப்படின்னு சொல்லும் போதே கீழே இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய இயக்குனரை மரியாதைலாம் பேசுகிற, ஏந்து போயா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்லேயே சொல்லியிருந்துருக்கணும். அதை பண்ணாமல் இவங்க உட்காந்து கைத்தட்டி சிரிச்சிட்டு இருக்கிறானுங்க. இந்த மாதிரி சிரிச்சிட்டு இருந்தா அந்த அப்படிதான் பேசிட்டு இருப்பான். அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டால், நான் வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் இருக்குன்னு நினைக்கும் போது தான் நோலன் ராஸ்கல் அங்கேருந்து ஒரு படத்தை பண்ணி இங்கே விட்டான். இது டார்க் நைட்டு. ஆக்சுவலாக அந்த முகமுடி திரைப்படமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா திருட்டு கதை தான். ஸ்க்ரீன் பிளே வைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு திருட்டுத்தனமான ஒரு கதையாக தான் இருக்கும். பேட்மேன் சீரிஸும் டோனியன் நடித்த இப்மேன் திரைப்படத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் அந்த முகமுடி திரைப்படத்தையும் அவர் எடுத்து வச்சிருந்திருப்பாரு. இதாவது பரவாயில்ல, அந்த முகமுடியோட அந்த டைட்டில் கார்டு இருக்குல்ல, அதையே மார்வலோட டைட்டில் கார்டை அப்படியே ஆட்டை போட்டு வச்சிருப்பாரு. இதெல்லாம் தாண்டி அந்த படத்துல ஹீரோயினோட அந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் பைக்ல வந்துட்டே இருப்பாங்க. கார்ல இருந்து ஒரு ஆள் வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி வெளியே போடுவார். உடனே ஹீரோயின் என்ன பண்ணாங்க, பைக் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அந்த தோல் எடுத்து காருக்குள்ள போட்டு திரும்பி அவங்க போவாங்க. இந்த ஒரு சீன் இருக்குல்ல, இது பழைய ஒரு வாட்டர் கேன், ஒரு வாட்டர் பாட்டில் விளம்பர சீன். அந்த பழைய விளம்பரத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன் விட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்ப கார்ல இருந்து வாட்டர் கேனை தூக்கி போடுவாங்க. அந்த பர்சன் வண்டியை நிப்பாட்டி அந்த வாட்டர் கேன் எடுத்து திருப்பி காருக்குள்ளே போட்டு போவாங்க. அந்த ஒரு சீனை அப்படியே அந்த ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷனுக்காக திருடி எடுத்திருப்பாரு மிஷ்கின் அவர்கள். இந்த படம், இந்த முகமூடி படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு திருட்டுக்காக தான். இவர் அந்த படத்தை சீன் பை சீன் டைட்டில் கார்டு முத கொண்டு திருடி எடுத்துட்டு கிறிஸ்டோபர் நோலன் படம் ரிலீஸ் பண்ணனால தான் என் படம் ஓடல அப்படின்னு இங்க உட்காந்து காது குத்திட்டு இருக்காரு. இப்படிதான் 2010 நந்தலாலான்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் நல்லா இருக்கு, ஆகா ஓஹோ நிறைய பேர் பாராட்டி இவர் வந்துட்டு NDTV இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. To the recent release Nandalala,
Miskin has had a checkered innings. No, I don't think so. See, as a scriptwriter, I have to write different scripts. See, what has happened after completing my Chitram Pesni, my first movie, I wrote this script. Yes. So nearly for 1.5 years, I was struggling to get this movie to the screen, but I was discouraged by all the producers and the actors. So I didn't want to give up my script again. So I think it is very close to my heart, this Nandalala. So then I decided to act myself as a protagonist of the Bhaskar Mani character. இந்த இன்டர்வியூ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அப்படியே வெளியே போகும்போது இது ஜப்பான்ல வந்த கிக்கிச்சுரா படத்தோட காப்பி ஆச்சா அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, இது வந்து கிக்கிச்சுரா படத்தோட காப்பி தானே அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நல்லா மழுப்பிட்டே இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே சீன் பை சீன் காப்பி அடிச்சதை அப்படியே எடுத்து காமிச்சதுக்கப்புறம் ஆமாம் நான் ஜப்பானில் ரிலீஸ் ஆன கிக்கிச்சுரா படத்தை காப்பி அடிச்சா நான் அந்த நந்தலாலா எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாப்ல. இதில் NDTVல ஒரு இன்டர்வியூ வேறு எடுத்திருந்தாங்களா, அங்கே வரையும் நம்ம மானம் போச்சு. அடுத்து இவர் பேசின இன்னொரு விஷயம், தமிழ் சினிமாவில் சாங்ஸ் இருக்கிறனால தான் இந்த தமிழ் சினிமா வளரவே இல்லை. தமிழ் சினிமாவில் சாங்ஸ் இல்லாமல் எப்போ நம்ம எடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட திரைப்படம் ஆஸ்கர் லெவலுக்கு வளரும் அப்படின்னு இவர் பயங்கரமாக பேசியிருந்தாரு. Why we cannot take a movie without song? In fact, every song stops my narration. When India is going to make a movie without song, it will come to Oscar. It will come to international standard. ஆனால் கொஞ்சம் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போனோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அப்படின்ற ஒரு சாங் மட்டும் இல்லை அப்படின்னா இன்னைக்கு மிஷ்கின்ற ஒரு டைரக்டர் கிடையவே கிடையாது. வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம். இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனசை யாருங்கோ, தலைவர் திமிங்கலம் தானுங்கோ. ஆக்சுவலா சித்திரம் பேசிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த படம் சரியா போகல அப்படின்னு சொல்லி தேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா அந்த படத்துல வந்து அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு சாங் இருக்குல்ல, அந்த சாங் பார்த்தீங்கன்னா சூரியன் எஃப்எம் அடிக்கடி கேட்டு சன் மியூசிக்ல அடிக்கடி பார்த்து எந்த படத்தோட பாட்டு இது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இது ஏதோ சித்திரம் பேசுறேன்னு படத்துல வந்த பாட்டாம்பா அப்படின்னு, அப்படியா சரி அந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாட்டை கேட்டு அந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்துக்கே போக ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தை ரிலீஸ் அப்போ ஒரு 4-5 நாள் தேட்டர் விட்டு தூக்கிட்டாங்க. இந்த பாட்டு கேட்டு பட் அந்த படத்தை பார்க்க மக்கள் ஆர்வமானதுக்கப்புறம் அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணி தான், அதாவது ஒரு 5 நாள் 10 நாள் கேப்பில் ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சித்திரம் பேசுகிற திரைப்படமே பிக்கப் ஆச்சு. இவ்வளோ ஏன் கோடம்பாக்கம் பிரிட்ஜில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய பெரிய பேனர் வைப்பாங்க, இப்போ வைக்கிறது கிடையாது. அப்படி இந்த சித்திரம் பேசுகிற திரைப்படத்துக்கு பேனர் வைக்கும்போது எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோ நரேன் அவரோட ஃபோட்டோவும் கிடையாது, அந்த படத்தோட கதாநாயகி பாவன் அவரோட ஃபோட்டோவும் கிடையாது. இந்த வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் அப்படின்ற அந்த வார்த்தையை, அந்த பாடலோட வார்த்தையை போட்டு மாளவிகா அவர்களும் கானா உலகநாதன் அவர்களோட அந்த ஃபோட்டோவை போட்டு தான் சித்திரம் பேசுறது இந்த பேனரே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டு இந்த படத்தில் தான் இருக்கா, இந்த படத்தோட இயக்குனர் இவர் தானான்னு அந்த இயக்குனரோட பேரே வெளியே தெரிஞ்சது. ஸோ அப்படி அந்த சித்திரம் பேசிய திரைப்படத்தையே காப்பாற்றி மிஷ்கின் அவர்களே ஒரு மிகப்பெரிய இயக்குனர் ஆக்குனதே அந்த வாழை மீனுக்கு விலங்கு மீனுக்கு அப்படின்ற சாங் தான். கடலில் சேரும் அந்த இடத்தில் இதை பார்த்து விட்ட உழுவ மீன் வச்சதையா வச்சிங்கோ. ஆனா சக்சஸ் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்றாப்ல, தமிழ் சினிமா இந்த பாட்டுனால தான் இன்னும் வளரவே இல்லை அப்படின்னு பயங்கரமா பேசுறாப்ல. நம்ம இன்னும் கூத்த கட்டி பிடிச்ச அழுதுக்கு இருக்கோம் சார். Why we cannot take a movie without song? When India is going to make a movie without song, it will come to Oscar. It will come to international standard. அதுல இந்த சாங்ஸை பத்தி அவர் நக்கலா ஒன்று சொல்லியிருந்தாரு. என்ன சார் சாங்ஸ், என்ன சார் சிச்சுவேஷன், ஒரு பையன் ஒரு பொண்ணு பார்த்தோன்னே லவ் வருது, அந்த இடத்துல ஒரு லவ் சாங் சார், 400 வருஷமா எழுதிட்டு இருக்கோம் சார், இதெல்லாம் ஒரு சாங்ஸா சார், இதெல்லாம் ஒரு சிச்சுவேஷனா சார் அப்படின்ற மாதிரி பேசினாரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, அந்த 400 வருஷமா எழுதுறாங்களே அதுல இவரும் ஒருத்தர் தான். ஏன்னா இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது அவரோட முகமுடி திரைப்படத்துல ஒரு சிச்சுவேஷன் சாங் தான் இது. ஒரு பொண்ணை பார்த்து லவ் வருது, புது சிச்சுவேஷன் சார், 400 வருஷமா எழுதிருக்கோம் சார். அதாவது எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனா மிஷ்கின் அவர்களை பொறுத்த வரைக்கும் வாய் இருக்கு அப்படின்றதுக்காக வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்காப்புல. மிஷ்கின் அவரோட இன்டர்வியூ அப்படின்றது பழசுக்கும் புதுசுக்கும் நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அரசியல்வாதியை விட்டு தோத்துருவாங்க. நம்ம மூவி மேக்கிங் வந்து வளரவே இல்லை சார். When India is going to make a movie without song, it will come to Oscar. என்னுடைய படத்துக்கு அடுத்த 2 படத்துக்கு என்ன படம்னு தெரியல, ஆனா ஒரு 20 பாட்டு கம்போஸ் பண்ணிட்டேன். இந்த லிஸ்ட்ல அடுத்தா வருது வாரிசு திரைப்படத்தோட இயக்குனர் வம்சி அவர்கள். அதாவது 4 மணி ஷோ பார்க்க போன எல்லாரையும் தாளாட்டி சீராட்டி தூங்க வச்சு அமைச்சிருந்தாரு வம்சி. இந்த படம் பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த ஃபீல்லாம் இல்லை, ஏதோ 4 மணி நேரம் ஒரு தியேட்டர்ல உட்காந்து சீரியல் பார்த்த ஃபீல் தான் இருந்தது. அப்படி ஒரு சுமாரான ஒரு மேக்கிங். குடும்பம்னா குறை இருக்கும் தான், ஆனா நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு குடும்பம் தான். ஆக்சுவலாக சீரியல் கூட 30 நிமிஷம் ஒளிபரப்புல 10 நிமிஷம் விளம்பரம் போயிடுச்சுன்னா மீதி 20 நிமிஷம்.
அந்த 20 நிமிஷம் சீரியல் கூட அடுத்த நாளுக்கு வந்துட்டு ஒரு சஸ்பென்ஸோட முடிக்கணும், ஒரு ட்விஸ்டோட முடிக்கணும் அப்படின்னு அந்த 20 நிமிஷம் சீரியல்லே சீரியல் முடியும் போது ஒரு டேர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்டோட முடிச்சிருப்பாங்க. ஆனா 3 மணி நேரம் படத்துல எந்த இடத்துல எந்த விதமான ஒரு ட்விஸ்டும் டேர்ன்ஸ் இல்லாம ஒரே மாதிரி கொண்டு போயிருந்தாரு இந்த படத்தோட இயக்குனர் வம்சி அவர்கள். வீடுங்கிறது வெறும் கல்லு மண்ணு தாண்டா, விட்டுட்டு போயிடலாம். குடும்பம் அப்படியா? ஆக்சுவலாக அந்த வாரிசு திரைப்படம் விமர்சன ரீதியாக ஒரு மோசமான கமெண்ட்ஸை வாங்கியிருந்து இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசின விதர்களை அதெல்லாம் ரொம்ப அநியாயம். And what is happening today is that even when a film poster is coming out there of a big hero or a big collaboration, people are trying to write 100 things, imagining so many things. Are padam pathingappa, let it come out, watch it, first savor it, enjoy it. ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய டீம் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க தெரியுமா, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க தெரியுமா அப்படின்னு ஊன்னு பேசுறாரு. Because you know how tough it is to make a film these days. Do you all know how tough it is to make a film these days? You know how much team is working out there to work to make a film work. You know how much hard work people are putting in there to entertain audience. Brother, it's not a joke, brother. It's not a joke. There's so many sacrifices that every filmmaker is making. There's so many sacrifices that every lead actor is making. ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்படி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு நீங்கள் கொடுக்காமலே இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்தா நாங்கள் என்ன தானே வேணாம் நான் சொல்ல போகிறோம். ஏன் நீங்கள் எடுத்த தோடா திரைப்படத்தையோ எவ்வளோ திரைப்படத்திலோ நாங்கள் பார்த்து ரசித்த கும்பல் தானே. ஸோ இந்த படத்தை ஏன் நல்லா எடுக்கல அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு சரியான பதிலே இது கிடையவே கிடையாது. அவர் இன்னும் எமோஷனல் ஆகி என்ன படம் சீரியல் மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க, ஒய் யூ டிகிரேட் த சீரியல், உங்கள் வீட்டில் போய் பாருங்கள், உங்கள் அம்மா உங்கள் சித்தி உங்கள் சித்தப்பா உங்கள் அங்கிள் எல்லாரும் சீரியல் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆக்சுவலாக சீரியல் பார்க்கணும் அப்படின்னா நாங்கள் வீட்லேயே உட்காந்து பார்த்துக்கணும், நாங்கள் தேட்டர் தான் வந்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை, அதுவும் டிக்கெட் 200 கொடுத்து பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் என்னப்பா இது ஒரு சீரியல்ஸ், என்ன சீரியல், why are you degrading serials? Why are you degrading TV serials? You know how many people is keeping engrossed in the evenings? உங்க மாமா பாட்டி போய் பார்த்தீங்க வீட்டில், their life is getting more engaged because of these things. எதுக்கு why are you degrading it? இதெல்லாம் தாண்டி இந்த படம் சீரியல் மாதிரி இருக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டாலும் கூட நாங்க என்ன சொல்றோம்னா இந்த படம் சீரியல் மாதிரி இல்ல சீரியலோட மோசமா இருக்குன்னு சொல்றோம். இதுல அவர் சொன்னதுலேயே ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் என்னமோ இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ற மாதிரியும் இந்த மக்களுக்காக அவரோட ரசிகர்களுக்காக என்னமோ படத்தை இலவசமா நடிக்கிற மாதிரியும், விஜய் ஒரு நம்பர் 1 ஸ்டார், அவர் எவ்வளவு ரிஹர்சல் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி இந்த படத்தை நடிக்கிறார் தெரியுமா அப்படின்னு ஆவுன்னு பேசுறாரு. தளபதி விஜய், the biggest star of the country, one of the biggest stars of the country, you know how much hard he works for a film. இப்போ கூட he works, he rehearses for every song, he practices every dialogue to come and tell it on the thing. ஏங்க அதுக்கு தாங்க ஒரு 100 கோடி சம்பளம் வாங்குறாரு. விஜய்னு இல்லை எல்லா ஹீரோக்களும் சரி, அவங்க சம்பளம் வாங்குறதே இதுக்காக தான். அவர் வந்துட்டு ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிஹர்சல் பண்ணணும், படத்தில் நடிக்கணும், டான்ஸ் ஆடணும், பாட்டு பண்ணணும், எல்லாமே அது அவரோட கடமை தான். இந்த லாஜிக்கே தெரியாம நீங்க என்னத்த லாஜிக்கோட படத்தை எடுக்க போறீங்க? நாங்க ஆரம்ப காலத்துல படம் எடுக்கும்போது கூட நம்ம கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். இப்போ தீரன்லாம் சொல்லும்போது மூக்குல ரத்தம் வந்தது, டஸ்ட்ல இருந்தோம், வெயில்ல இருந்தோம் அப்படின்னு சொல்றது வந்து ஓகே நம்ம வேலை செஞ்சிருக்கோம் சொல்றோம்னு இருந்தது. அப்புறம் லேட்டரா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தானே, கஷ்டப்படாம யாருக்குமே இல்லையா. ஒரு பொல்யூஷன்ல 10 hours ஆட்டோ ஓட்டுறவனுக்கு இல்லாத கஷ்டமா சினிமால எல்லாமே நமக்கு கிடைச்சிருது, எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை க்ளோரிஃபை பண்ண வேணாமேன்னு தோணுச்சு. இப்போ நம்ம பார்த்த இந்த இயக்குனர் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாம இவங்களோட இதுக்கு முன்னாடி திரைப்படங்களை பார்த்து இந்த படம் நல்லா இருக்கு, இவங்க ஒரு நல்ல இயக்குனராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பாராட்டின இயக்குனர்கள் தான். ஆனால் இப்போ இவங்களோட படம் சரியில்லை, ஏங்க நீங்கள் ஒரு நல்ல டைரக்டர் இப்படியான படங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நாம கேட்டோம்னா நான் நல்லா தான் எடுத்தேன், உனக்கு படம் பார்க்க தெரியல அப்படின்னு நம்ம மேலேயே தூக்கி படிக்க போடுறாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வைஸாகவும் சரி, மேக்கிங் வைஸாகவும் சரி, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஒரு அவுட்புட் உள்ள ஒரு திரைப்படங்கள் தான். அந்த திரைப்படங்களோட தோல்விக்கான முழு பொறுப்பு அந்த திரைப்படத்தோட இயக்குனர்கள் தான். ஆனால் இதை அவங்க ஒத்துக்காம என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்ககிட்டயே பணத்தை வாங்கிக்கிட்டு எங்களுக்கே படம் பார்க்க தெரியலன்னு எங்களுக்கே பாடம் எடுக்கிறது இருக்குல்ல, இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப மோசமான கொடுமை அதுதான். இந்த கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கு. இந்த 10 ரூபா 20 ரூபா பொருள் வாங்கினா கூட அந்த பொருளோட தரம் சரியில்லை அப்படின்னா நாம் வந்து கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போட்டு அவங்க மேலே வந்துட்டு பெரிய கேஸ்லாம் ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த திரைப்படங்களில் இந்த கன்சியூமர் கோர்ட் மாதிரி எதனா ஒன்று இருந்துன்னு வைங்களேன், தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பாதி டுபாகோ ஒரு டேரக்டர் பார்த்தீங்கன்னா ஊர் விட்டே ஓட்டுருவாங்க. ஏன்னா ஒரு சில இயக்குநர்கள் எடுக்கிற திரைப்படம் அப்படின்றது நம்ம கிட்ட இருந்து பணத்தையும் பிடிக்கிட்டு நம்மளை வந்துட்டு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குறாங்க. இந்த படங்கள்லாம் சரியா போகல அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த படத்தோட இயக்குநர்கள் நம்ம கிட்ட மழுப்புறேன் அப்படின்ற பேர்ல நம்ம கிட்ட உட்காந்து இந்த டிஸ்கஸ்லாம் பண்றாங்க இல்லையா. இப்படி இவங்க இந்த டிஸ்கஸ் பண்றதை விட இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும்போது உட்காந்து நல்லா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
இப்படி நம்ம கிட்ட உட்காந்து மழுப்ப வேண்டிய அவசியமா இருந்திருக்காது, நாம இந்த மாதிரி புலம்ப வேண்டிய அவசியமா இருந்திருக்காது. நீங்க ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு வாங்க நாங்க அந்த படத்தை நல்லா எடுத்திருக்கோம், சூப்பரா எடுத்திருக்கோம் அப்படின்னு ஆஹா ஓஹோ நீங்க கொடுக்குற அந்த பில்டப், அந்த ப்ரொமோஷன் நம்பி தான் நாங்க படமே பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு படம் ஏன் நல்லாவே எடுக்கல, படத்தை ஏன் இவ்வளவு சுமாரா எடுத்திருக்கீங்க, ஸ்கிரீன் பிளே நல்லாவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, நான் படத்தை நல்லா தான் எடுத்திருக்கேன், உனக்கு தான் படம் பார்க்க தெரியல அப்படின்னு எங்க மேலேயே நீங்க பழி போறதுன்றது நீங்க உங்களோட தொழிலுக்கே நீங்க செய்யற ஒரு துரோகம். இல்லை, இதில் இருக்கக்கூடிய ப்ளஷர் இருக்குல்ல, ரொம்ப இது நிறைய பேருக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி ஒரு ப்ளஷர் உங்களுக்கு வேறு எந்த வேலையிலுமே கிடைக்காது. நீங்கள் காலையில் ஒரு 6 மணி இல்லை 5:30 மணிக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கால் பண்ணி, சார் வண்டி வந்துருச்சு சார் சொல்லுவாங்க, எந்திரிச்சுக்கோங்க சார் சொல்லுவாங்க, வண்டி வந்துருச்சும்பாங்க, வண்டி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கும்பாங்க, உங்களுக்கு அம்பாசிடர் வேண்டாம் உங்களுக்கு நான் இனோவா அனுப்பியிருக்கேன்னு சொல்லுவாங்க. இதை முடிச்ச நேரம் நீங்கள் செட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போன உடனே இளநீ கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அதை முடித்த உடனே ஷார்ட்டுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் நம்ம போய் சொன்னால், அதை நவுத்துக்கன்னு சொன்னால் 100 பேர் போய் அதை நவுத்துவாங்க. சரிங்களா? இது ஏன் இந்த கலரில் இருக்கு, நான் இந்த கலராக சொன்னேன் அப்படி சொன்னால் உடனே அது நம்ம என்ன கலர் சொன்னோமோ அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது மாதிரி நீங்கள் ஒரு பெரிய நடிகர் இருக்கார், நீங்கள் அதில் ஓடி போங்க அப்படி சொன்னால் எந்த கேள்வியும் கேட்க ஓடி போவார். இல்லை நான் இது தப்பாக சொல்ல, அவர் வேலைக்கு சின்சியராக இருக்கார், அதை நம்ம தப்பாக யூஸ் பண்ண மாட்டோம்னு அவருக்கு தெரியறதுனால அதை பண்ணுறாரு. இதை நீங்கள் வேறு ஏதாவது தொழிலில் பண்ண முடியுமா? எல்லாரும் உங்களை நம்புவாங்க. ஏன்னா நீங்கள் ஏதோ நல்லா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த எண்ணத்துலேருந்து வராங்க. ஒரு கலைஞன் அப்படின்னா கண்டிப்பா அவங்ககிட்ட நேர்மை இருக்கணும், அப்பதான் கலை வாழும். அதை விட்டுட்டு அரசியல்வாதி மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா கலையும் வாழாது, அந்த கலைஞனும் முன்னேற மாட்டான். ஒரு திரைப்படம் நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், புது அனுபவத்தையும் கொடுக்கணும், முக்கியமா இந்த சமூகத்துக்குள்ள ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துகிற ஒரு திரைப்படங்களும் இங்கே வரணும். அப்போதான் இந்த சினிமாவும் வாழும், சினிமாவை நேசிக்கிற அந்த கலைஞரும் வாழ்வாங்க, மக்களும் சந்தோஷமாவாங்க. ஒரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் தான் எல்லாமே. இயக்குனரோட பொறுப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தோ இவங்கள மாதிரி பொறுப்பு இல்லாமல் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னா மக்கள் அந்த இயக்குனரை மதிக்க கூட மாட்டாங்க. பட் இதுக்கப்புறம் வர திரைப்படங்கள் அவங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்.